வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த எபிசோட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். ஆக்சுவலா நமக்கு இன்னொரு சேனல் இருக்கு 2.1. கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த சேனல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே சரியாவே போறது கிடையாது. என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. சோ கண்டிப்பா அந்த சேனலையும் பார்த்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கரெக்டா வரும். எப்பவுமே இந்த சேனல்ல தான் ப்ராப்ளம் வரும். இந்த வாட்டி அந்த சேனல்ல ப்ராப்ளம் வந்திருக்கு. சரி, இந்த கதையோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்றேன். ஒரு அம்மா பொண்ணு இருக்காங்க. திடீர்னு அவங்க காணாம போயிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி போலீஸுங்க விசாரணை பண்ணும்போது துண்டு துண்டா பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. கிடைக்கிறது யாரோட பாடி பார்ட்ஸ்? அந்த அம்மாவும் பொண்ணும் திரும்பி கிடைச்சாங்களா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐ பண்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு பிரியா அப்படின்றது. இந்த பொண்ணு ஸ்கூல் முடிஞ்சு நடந்து வந்துட்டு இருக்கும் போது அசோக்ன்ற ஒரு பையன் இருக்கான்ல, நிறுத்தி இந்த பொண்ணு கிட்ட கெலாட்டா பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணுமே அண்ணா இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்றா. எது அண்ணனா? நான் உனக்கு அண்ணன்லாம் கிடையாது, என்ன செல்லமா கூப்பிடு அப்படின்ற மாதிரிலாம் இந்த அசோக் சொல்லிட்டு இருக்கான். இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணுமே எப்படி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அம்மாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இந்த வழியா வந்துட்டு இருக்காங்க. அவங்க பேரு ரம்யா அப்படின்றது. ரம்யாவும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இந்த டைம் அசோக் இருக்கான்ல, சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பொண்ணு பயந்துகிட்டே ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த ரம்யாக்கு ஒரு பையன் இருப்பான், பேரு சோனு அப்படின்றது. சோனுவும் நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் மேல கையை வச்சு பேசிட்டு இருக்கான். இந்த பொண்ணுமே கிளம்புறா. நீ எதுக்காகடா வயசு பொண்ணு மேல கையை வச்சு பேசிட்டு இருக்க, இப்பெல்லாம் கையை வச்சு பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா இந்த பையன் இருக்கான்ல, குறுகுறுன்னு அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். அதாவது சோனுன்ற இந்த பையன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இப்பதான் பிரியாவோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க பேரு நளினி அப்படின்றது. நளினிக்கு கீழே காயத்ரின்னு ஒருத்தங்க வேலை பார்க்கறாங்க. ஆக்சுவலா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் இவங்க வேலை போல. நிறைய இடத்துக்கு சாப்பாடுலாம் தந்து விடுவாங்க போல. அந்த மாதிரி இவங்களும் இவங்க கூட வேலை பார்க்குற பொண்ணும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ஒரு நபர் வராரு. இவர் முக்கியமான கேரக்டர், பேரு ரகு அப்படின்றது. ஆக்சுவலா இவர் ஒரு ஸ்கூல்ல இருக்காரு. அந்த ஸ்கூல்ல பல்கா இவர் சாப்பாடுலாம் வாங்குறாரு போல. ஆக்சுவலா இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஒரு பொண்ணு, காயத்ரின்னு சொல்லியிருப்பேன். அந்த பொண்ணுக்கு இவர் காசு தராரு. செக்கப் இருக்கு வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த பொண்ணு ஏத்துக்கிறாங்க. ஏறக்குறைய இவங்க ரெண்டு பேருமே பிரெக்னெண்டா இருக்காங்க. அதாவது ஓனர் நளினியும் பிரெக்னெண்டா இருக்காங்க. அதே சமயம் இங்க வேலை பார்க்குற காயத்ரியும் பிரெக்னெண்டா இருக்காங்க. இப்ப ரகு இருக்கார்ல, கண்டிப்பா வந்துருன்னு கிளம்பிடுறாரு. இப்ப பேசிக்கும் போது தான் என்ன விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா ரகுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் குழந்தை இல்ல போல. வாடகத்தாய் மாதிரி காயத்ரி தான் வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை கூட ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சுல்ல, இந்த குழந்தைய நானே வச்சுக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதை பத்தி நளினி கிட்ட சொல்றாங்க. உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீயே கூட வச்சுக்கோ, ஆனா அவங்க கிட்ட பேசி ஒரு முடிவை எடுத்துரு, அதுதான் சரியா இருக்கும்ன்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்களோட பொண்ணு பிரியா இந்த இடத்துக்கு வந்துடுறா. இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட பேசுறா. ஒன்னும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருக்கேன், சரி வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலா நளினி சொன்னதை பத்தியே இந்த காயத்ரி யோசிச்சுட்டு இருக்கா. பேசாம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு இங்க இருந்து போயிட்டா என்ன, இந்த குழந்தைய நம்மளே வளர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பிரியான்ற இந்த பொண்ணு 12th படிச்சிட்டு இருக்கா பாத்தீங்களா, அதனால இவளுமே டான்ஸ் ஆடி வீடியோ போடலான்ற மாதிரி வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கா. லைவ்ல இப்ப போட்டுட்டு இருக்கா போல. இந்த விஷயத்த ஒரு நபர் பாக்குறாரு. இந்த நபரோட பேரு குணா அப்படின்றது. குணா இருக்காருல, பக்கத்துல இருக்க பையன் கிட்ட இவ ரொம்ப நல்லா வளர்ந்துட்டால அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கவன் சொந்தக்கார பையன் போல. ஆமா வளர்ந்துட்டா அப்படின்ற மாதிரி அந்த பையனுமே சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த குணாவோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இவரை அடிச்சு ஓட விட்டுருக்காங்க போல. எதுக்காக அடிச்சாங்க, எதுக்காக ஓட விட்டாங்கன்னு தெரியல. இந்த குணாவை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத அம்மா ஒரு ஸ்டேஜ்ல கவனிச்சிடுறாங்க. அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரிலாம் நீ பண்ணனா அவன் நம்மளை கண்டுபிடிச்சிருவான், அவனால திரும்பி பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் பொண்ணு இப்படி பண்றதை இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் பொண்ணை கண்டிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ இவங்களை கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதாவது கதவை தட்டிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. சரி நம்ம பிரச்சனையை அப்புறமா பேசிக்கலாம், நான் யாரு என்னன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, வாசல் கிட்ட போயிட்டு இருக்காங்க. இப்ப வாசல் கிட்ட வரும்போது தான் யார் வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ரகுவும் ரகுவோட ஒய்ஃபும் வந்திருக்காங்க. அந்த ஒய்ஃபோட பேரு வேதிகா அப்படின்றது. ஆக்சுவலா இவங்க பேசினதுனால காயத்ரி இருக்கா பாத்தீங்களா, சொல்லாம கொள்ளாம ஊரை விட்டே கிளம்பி போயிட்டா போல. அவ வயித்துல இவங்களோட குழந்தை இருக்குல்ல, அதை தராம போயிட்டா, இதுக்கெல்லாம் காரணம் நீதான்ற மாதிரி ரெண்டு பேருமே பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய காசு செலவு பண்ணிருப்பாங்கல்ல, அதனால கோவப்பட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நளினியோட ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் பேரு தீபக்
அப்படின்றது. தீபக்கும் என்னோட ஒய்ஃப் கிட்ட எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவ போனதுக்கு என்னோட ஒய்ஃப் என்ன பண்ணுவா, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போடுறாரு. உனக்கு போய் பெரிய கான்ட்ராக்ட்லாம் ஏற்பாடு பண்ணி தந்தம் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி ரகு பயங்கரமா திட்டுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இந்த ஹஸ்பண்ட் தீபக் இருக்கார்ல, நீ கிளம்பு கிளம்புன்ற மாதிரி ரகுவையும் ஒய்ஃபையும் இங்க இருந்து துரத்தி விட்டுறாரு. நீ இதை நினைச்சு கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஒய்ஃபுக்கு ஆறுதல்லாம் சொல்றாரு. நமக்கு அந்த கான்ட்ராக்ட் போயிடுமான்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. அந்த கான்ட்ராக்ட் போனாலும் பரவாயில்ல, நம்ம பாத்துக்கலாம்ன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. இவங்க வயித்துல வேற குழந்தைய வச்சிருக்காங்கல்ல, இந்த நிலைமையில நீ கஷ்டப்படக்கூடாது, ரிலாக்ஸா இருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப மறுநாள் காலையில இவருமே பொண்ணை ஸ்கூல்ல விட்டுட்டு கிளம்பலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. வாசல் வரைக்கும் வந்து அவங்க சாப்பாடுலாம் தந்து அனுப்புறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் லாங்ல இருந்து ஒரு நபர் கவனிக்கிறாரு. இவர் யாரு என்னன்றது தெரியல. இப்ப இவங்களுமே டயர்டா வீட்டுக்கு வந்து உட்கார்றாங்க. நிறை மாத கர்ப்பிணியா இருக்காங்கல்ல, அதனால கொஞ்சம் டயர்டா படுத்துட்டு இருக்காங்க. நளினியும் ஹஸ்பண்டும் சேர்ந்த மாதிரி நிறைய இடத்துக்கு சாப்பாடுலாம் தந்துட்டு இருக்காங்க. என்ன நிறைய சாப்பாடு வாங்குறது இந்த ரகுவா தான் இருப்பாரு. இதுக்கப்புறம் இவங்க கிட்ட வாங்க வேணாம்னு முடிவு எடுத்துறாருல. ரகு என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சிடலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. இவருமே ஒய்ஃபுக்கு இன்னைக்கு வெளியே கூட்டு போற வேலை இருக்குன்னு சொல்றாரு. இல்ல இல்ல இன்னைக்கே கணக்கு முடிக்கணும்ன்ற மாதிரி ரகு சொல்லிடுறாரு. இதனால இவருமே வரதுக்கு லேட் ஆயிடும் ஒய்ஃபு கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப கணக்கு வழக்கெல்லாம் பேசுறதுக்காக உள்ள போறாரு. ஒய்ஃப் செக்கப்காக வெளியே வந்திருப்பாங்க. பொண்ணை கூட்டிட்டு தான் வந்திருப்பாங்க. இப்ப பயங்கரமா இருட்டியது இல்ல, ஏதாவது வண்டியை பிடிச்சு போகணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ ஒரு வண்டி உங்களை ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது போல, நம்ம சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாங்க. பொண்ணுக்கு புரியல, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறா. சீக்கிரமா நடன்ற மாதிரி இவங்களுமே நடக்க வச்சு வேகமா கூட்டு போறாங்க. இப்ப போலீஸுங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இப்ப போலீஸுங்களுமே ஒரு இடத்துக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பாடி பார்ட்ஸ் கிடைச்சிருக்கு போல, என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல உடம்போட பாகம் கிடைச்சிருக்கு. இதை தாண்டி ஒரு கால் மட்டும் கிடைச்சிருக்கு. என்ன ரெண்டு பீஸ் மட்டும் கிடைச்சிருக்கு. ஒரு லேடியோட பாடின்றது உங்களுக்கு தெளிவா தெரியுது. இது யாரோட பாடியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்ஸிங் கேஸ்லாம் நிறைய ஃபைல் ஆயிருக்கும்ல, அந்த கேஸ்ல ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா நம்ம அவங்கள கூப்பிட்டு பேசி பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்த்தா தீபக்கு என்னோட ஒய்ஃபு பொண்ணு காணோன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. இப்ப அவரை கூப்பிட்டு காட்டும் போது அவருமே பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இது என் ஒய்ஃபோட பாடின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா ஒய்ஃபுக்கு இவர் ஒரு மெட்டியை போட்டு விட்டுருப்பாரு. அந்த மெட்டி அந்த பாடியில கிடைச்சிருக்கும். இதை தாண்டி ஒய்ஃப் நிறை மாத கர்ப்பிணியா இருந்தாங்க பாத்தீங்களா, சம்பந்தப்பட்டவன் வயிற்றுல கிழிச்சு அந்த கருவையே எடுத்திருக்கான் போல. சோ இப்ப குழந்தையே இல்லாம இருக்கு. சரி குழந்தையே இல்லைன்ற மாதிரி இவருமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. சில விஷயங்களை யோசிச்சும் பாக்குறாரு. அதாவது இவர் தான் ஒய்ஃபுக்கு அந்த மெட்டியை போட்டு விட்டுருப்பாரு. ரொம்ப ஆசையா போட்டு விட்டுருப்பாரு. இவர் முதல் ஹஸ்பண்ட் இல்ல, செகண்ட் ஹஸ்பண்ட் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நான் செகண்ட் ஹஸ்பண்ட் தான் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது கண்டிப்பா உங்க ஒய்ஃபோட பாடி தானான்னு கேட்கும் போது, சார் நான் இந்த மெட்டியை வச்சு மட்டும் சொல்ல, பாடியை பார்த்தாலே தெரியுது, அதே மாதிரி வயிற்றுல கிழிச்சிருக்க மாதிரியும் தெரிது பாருங்க, கண்டிப்பா இது என்னோட ஒய்ஃப் தான், என் பொண்ணையாவது காப்பாத்தி தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி கவலைப்படாதீங்க, எங்க இருந்தாலும் சரி உங்க பொண்ணை நாங்க காப்பாத்திடுறோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே பேசி அனுப்பி வச்சிடுறாரு. யார் இவ்வளவு கொடூரமா இந்த விஷயத்த பண்ணிருப்பா, ஏதோ செயின்சா மாதிரி யூஸ் பண்ணி இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போல, அந்த பொண்ணை ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆளுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப தீபக் சோகமா இவரோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே பொண்ணு இவர்கிட்ட பேசுற மாதிரியும் ஒய்ஃப் இவர்கிட்ட பேசுற மாதிரியும் இவருக்கு தோணுது. இப்ப ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கல்ல, அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அக்கம் பக்கத்துல விசாரிச்சு பார்க்கலான்ற மாதிரி இவங்க விசாரிச்சு பாக்குறாங்க. பெருசா எதுவும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப தீபக் வீட்டுக்கு வர வச்சு பேசுறாரு. தீபக் பக்கத்துல தீபக்கோட சொந்தக்கார அண்ணன் உட்காந்துட்டு இருக்காரு. தீபக் கிளம்பி போனதை யாரோ பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த சொந்தக்கார அண்ணன் தான் பார்த்தாருன்றதை நமக்கு புரிய வச்சிடுறாங்க. போலீஸ் தீபக் கிட்ட உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு, யார் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஒய்ஃபுக்கு யார் கூட பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சார் ஒய்ஃபுக்கு ரீசெண்டா ரகு கூட பிரச்சனை வந்தது, ரகு கூடயும் ரகுவோட ஒய்ஃபு கூடயும் பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது ஒரு பொண்ணை வாடகை தாயா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என் ஒய்ஃப் பேசினதுல அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டான்ற மாதிரி கோவப்பட்டாங்க. பயங்கரமா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. செகண்ட் ஒய்ஃப்னு சொன்னீங்கல்ல, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்கும் போது இவருமே ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா 5 வருஷத்துக்கு முன்னாடி சொந்த ஊருக்கு அவங்க வந்திருப்பாங்க. அப்பயுமே அவங்க பிரெக்னன்ட்டா தான் இருந்திருப்பாங்க. இவர் வேலை பார்த்த கடைக்கு வரும்போது இவருமே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டாரு. ஏன்னா சின்ன வயசுல 2 பேருமே ஒண்ணா விளையாடலாம் செஞ்சிருப்பாங்க போல. முன்னாள் ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணி வயிற்றுல இருந்த கரு கலைஞ்சிருச்சு சார். அதுக்கப்புறம் என்ன நம்பி வந்துட்டா, நானுமே இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்ப என்னோட குழந்தைய சுமந்துட்டு இருந்தா, என்னோட குழந்தைய இப்ப கலைஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர ஃபீலிங்கா இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. இவர் பொண்ணு மேலயும் ஒய்ஃப் மேலயும் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு அப்படின்றது கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டருக்கு புரிய ஆரம்பிச்சிருது. இன்ஸ்பெக்டர் இப்ப உங்களுக்கு கண்டிப்பா அவன் ஒருத்த மேல
மேலதான் சந்தேகமா, அதை தாண்டி யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்கும்போது இல்ல சார், என்ன பொறுத்த வரைக்கும் ரகு மேலதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவன் ரொம்ப கோவமா நீங்க பேசிட்டு போனான் சார். அவன் முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவனை நீங்க விசாரிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த சம்பவத்தையும் தெளிவா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. சரி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு வேற ஒரு இடத்துல பாடி பார்ட்ஸ் கிடைச்சிருக்கிறதா தகவல் கிடைக்குது போல. இப்ப வேகமா அந்த இடத்துக்கு வந்து செக் பண்றாரு. அங்க செக் பண்ணும்போது மீதி கொஞ்சம் பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது. கண்டிப்பா அந்த லேடியோட பாடி பார்ட்ஸ் தான் அப்படின்றத இவர் உறுதிப்படுத்திடுறாரு. எதுக்கோ செக் பண்ணி பாத்துருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அந்த தீபக் கிட்ட பேசினது மூலியமா ரகு மேல டவுட் வந்துருச்சு பாத்தீங்களா. இப்ப ரகு கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. நீ தான் வீட்டுக்கு போய் மிரட்டி இருக்க, நீ தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. சரி என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, அவ திடீர்னு அவளை அனுப்பி வச்சுட்டான்னு கோவப்பட்டு பேசின, அவ்வளவுதான், மத்தபடி எதுவுமே இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃப் பேரு வேதிகான்னு சொல்லியிருப்பேன். அவங்க ஒரு ரூம் வாசல்லே நின்னுட்டு இருக்காங்க. இதனால இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வருது. என்ன ஏதுன்னு செக் பண்ணுன்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அவங்க செக் பண்றதுக்காக வரும்போது விடமாட்டேன்னு வேதிகா சொல்லிட்டு இருக்காங்க. அதை மீறியும் உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது அங்கதான் காயத்ரி உட்காந்துட்டு இருக்காங்க. அது என்னன்னா காயத்ரி தப்பிச்சு போக பார்த்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ரகு கண்டுபிடிச்சிருப்பாரு, லாக் பண்ணி வச்சிருக்காரு போல. குழந்தைய நீ தந்துட்டு தான் போனோன்ற மாதிரி மிரட்டி வச்சிருக்காரு போல. ஆக மொத்தத்துல அவ கடஸ்டா சார். எனக்கு என்ன சார் நளினி மேல கோவம், எனக்கெல்லாம் நளினி மேல எந்த ஒரு கோவமும் இல்ல. எங்களுக்கு குழந்தை இல்ல, இவ மூலியமா ஒரு குழந்தைய பெத்துக்கலாம்னு நினைக்கிறோம் சார். மத்தபடி எதுவும் இல்லன்ற மாதிரிலாம் ரகு சொல்லிட்டு இருக்காரு. நளினி விஷயத்துல நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்தது, தொலைச்சிருவன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உனக்கு ஒண்ணும் இல்லலமான்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட கேட்கும்போது இந்த பொண்ணு ஒண்ணும் இல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி கிளம்பலான்ற மாதிரி இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் கிளம்பிடுறாங்க. அந்த அம்மாக்கும் பொண்ணுக்கும் வேற யாராலையாவது பிரச்சனை இருக்கான்றத கொஞ்சம் விசாரிங்க அப்படின்ற மாதிரி லேடி அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கிட்டே வராரு. அப்பதான் அசோக்ன்ற ஒரு பையன் அந்த பொண்ணு கிட்ட தொல்லை பண்றது உங்களுக்கு தெரிய வருது. ஏற்கனவே ஸ்டார்டிங் தொல்லை பண்ண மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த அசோக்ன்ற பையனை ஒரு போலீஸ் துரத்துறாரு, ஒரு இடத்துல வச்சு பிடிச்சிடுறாரு. நீ தான் அந்த பொண்ணுக்கு எப்ப பாரு தொல்லை கொடுத்துட்டு இருந்திருக்க, ஒழுங்கா சொல்லுன்னு கேட்கும்போது சார் நான் அடிக்கடி டீஸ் பண்ற மாதிரி பேசுவேன், மத்தபடி எதுவுமே இல்ல சார். என்னை விட என் ஃப்ரெண்டு சோனுக்கு தான் அந்த பொண்ணு மேல கண்ணுன்ற மாதிரி இவன் சோனுவை மாட்டி விடுறான். இப்ப சோனுவோட வீட்டை காட்டுறாங்க. சோனுவோட அப்பா படுத்த படுக்கையா தான் இருப்பாரு போல. சோனுவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் என்ன தேடி வருவாங்களா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்கான். நீ எதுக்குடா பயப்படுற, ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ பேரு பிரியான்னு சொல்லியிருப்பேன். பிரியா இந்த ரம்யாவை பாக்குறதுக்காக வரா. ஆன்ட்டி நீங்க பண்ணிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, என் அப்பா கூட நீங்க பழகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் இந்த பழக்கம்லாம் வேணாம், அதை நிறுத்திருங்க அப்படின்ற மாதிரி பொண்ணு பேசிட்டு இருக்கா. அது எப்படி இவளுக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவங்களுமே முழிச்சிட்டு இருக்காங்க. இவ இப்படி பேசிட்டு இருக்கும்போது சோனு இந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன என்னோட அம்மாவையே மிரட்டிட்டு இருக்க, என் அம்மா இதுக்கப்புறமும் உன்னோட அப்பா கூட பழகுவாங்க, என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கான். அண்ணா இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவ கெஞ்சிரா. ஒரு ஸ்டேஜ்ல பயந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறா. ரம்யாக்கும் தீபக்கும் ஏதோ பழக்கம் போயிருக்கு போல, என்ன ஏதுன்றது கிளியரா தெரியல. இப்ப போலீஸுங்க பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதாவது நளினியோட எக்ஸ் ஹஸ்பண்ட் பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் யார் தெரியுமா, நமக்கு குணான்ற மாதிரி ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் எக்ஸ் ஹஸ்பண்டா இருப்பாரு போல. எப்ப பாரு ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. குடிச்சு குடிச்சு கடனாளியா மாறி இருப்பாரு. கடன் கொடுத்த நபர் இருக்காருல்ல, இவரை டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. சோ இந்த மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃப் இருக்காங்கல்ல, பொண்ணை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி இருக்காங்க போல. இதான் சார் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி ஆளுங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஆளுங்க குணாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்னு கேக்குறாங்க. எது நானா, நான் எதுக்காக சார் அப்படி பண்ண போறேன், என் ஒய்ஃப் மேல எனக்கு கோவம்லாம் இல்ல சார், பொண்ணை மட்டும் என் கூட கூப்பிட்டு வந்துக்கலான்ற மாதிரி நான் யோசிச்சேன், மத்தபடி எதுவும் இல்ல சார், நான் இதுல இன்வால்வ் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவர் பொய் சொல்ல கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நோண்டி நோண்டி விசாரணை பண்றாங்க. அப்ப சொந்தக்கார பையன் எட்டி பார்த்துட்டு இருக்கான். நீ என்னடா எட்டி பார்த்துட்டு இருக்க, யார் நீன்னு கேட்கும் போது இவரோட சொந்தக்கார பையன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி இவர் எங்கேயாவது போனாரா வந்தாரா அப்படின்னு விசாரிக்கும் போது இல்ல சார் இவர் வீட்லயே தான் இருக்காருன்ற மாதிரி அந்த சொந்தக்கார பையனும் சொல்றான். இப்ப இவங்களுக்கு எவியா டவுட்டா அசோக் மேலதான் திரும்பி வருது. காரணம் என்னன்னா அசோக்கோட அப்பா ஓரளவுக்கு வசதியானவரா இருப்பாரு. பையன் ஆசைப்படுறான்றதுக்காக ஏற்கனவே அவர் கல்யாண விஷயமா பேசியிருப்பாரு. அந்த பொண்ணே ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அசோக்கோட அப்பா இருக்காருல, உன் பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்ததுன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பா என்னோட பையனுக்கு தான் கட்டி தரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவர் கோவமா பேசுறதுனால வீட்டுல இருக்க எல்லாருமே அமைதியா இருக்காங்க. இவர் போனதுக்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த பையனை பிடிக்கலங்க, இந்த பையனுக்கெல்லாம் கட்டி கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அவங்களுக்கு தான் கட்டி கொடுப்போன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. சோ இந்த அப்பா பையன் மேல டவுட் வந்துருது இல்ல, இந்த அப்பா பையனை வீட்டுல போய் லாக் பண்ணலான்ற மாதிரி வந்தா கதவு சாத்திட்டு எங்கேயோ கிளம்பி இருக்கிறது தெரியுது.
சோ அவனுங்க தப்பு பண்ணிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சம்பந்தப்பட்ட நபர் ஐஸ் கட்டி எல்லாம் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரியே விசாரிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. இப்ப புதுசா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஹஸ்பண்ட் குணா இருக்காரு பாத்தீங்களா, ஒருத்தங்கிட்ட நிறைய காசு வாங்கி மாட்டியிருப்பாரு. அவனுமே எனக்காக இந்த விஷயத்த பண்ணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்டிருப்பான். அப்படிதான் கடன் கழிஞ்சிருக்கு போல. அதாவது காசு தராம கடனை கழிச்சிருக்காரு. எப்படின்றது உங்களுக்கு தெரியல. இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, ஸ்டேஷனுக்கு எதிர இருக்க ஒரு இடத்துக்கு வந்துடுறான். அங்க நடமாட்டம் இல்லாத போது கொண்டு வந்த பேக் இருக்கு பாத்தீங்களா, அதை நைஸா வச்சுட்டு போயிடுறான். திடீர்னு அதை பாக்குற ஒருத்தங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டரும் வேகமா அந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா மீதி பாடி பார்ட்ஸ் இங்க இருக்கு. இத பாக்குறவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சுட்டு போற அளவுக்கு அவனுக்கு தைரியம் இருக்கான்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கோவப்படுறாரு. எல்லாமே அந்த ஒய்ஃபோட பாடி பார்ட்ஸா இருக்கு. இன்னும் பொண்ணோட பாடி பார்ட்ஸ் வைக்கிற மாதிரி இல்ல. சோ அந்த பொண்ணு உயிரோட இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஐஸ் கட்டியை யாரு அதிக லெவல்ல வாங்கியிருக்காங்கன்றத விசாரணை பண்றீங்களான்னு கேட்கும்போது, விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் சார், பெருசா எந்த ஒரு தகவலும் கிடைக்கலன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா ஒரு தகவல் கிடைச்சிருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தீபக்கும் ரம்யாவும் அடிக்கடி போன்ல பேசி இருக்கிறது, அடிக்கடி சந்திச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வேலை ஏதாவது பழக்கம் போகுமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே பழக்கம் இருக்கு, அத பொண்ணும் கண்டுபிடிச்சிருக்கான்ற மாதிரி நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்கல்ல, அந்த விஷயத்தை இப்பதான் போலீஸுங்க யோசிக்கிறாங்க. சரி நம்ம விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நேரடியா ரம்யா கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராங்க. ரம்யா கிட்ட கேட்கும் போது, ஆமா சார் எங்க ரெண்டு பேருக்கு பழக்கம் போச்சுன்னு ஒத்துக்கிறாங்க. ஹஸ்பண்ட் படுத்த படுக்கையா இருக்காருல, அதனால தான் அந்த அஃபேர் உருவாயிருக்கும். எப்படி உருவாச்சுன்றத சொல்றாங்க. ஹஸ்பண்டோட கடையிலயுமே இவர் அந்த தர வேலைலாம் பாப்பாரு போல, அது ரிலேட்டடா ஒரு பொருளை கொண்டு வந்து தரதுக்காக வந்திருக்காரு. அப்படி தந்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்க கையில தீக்காயம் இருக்கிறத பாக்குறாரு. என்னங்க தீக்காயம் ஏற்பட்டிருக்கு, எப்படி ஆச்சுன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசுறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த சொல்றாங்க. சரி இருங்க நான் மருந்து போட்டு விடுறேன்ற மாதிரி இவருமே பேஸ்ட மருந்து மாதிரி யூஸ் பண்றாரு. இத போட்டாலே சரியாயிடும்ன்ற மாதிரிலாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு நெருக்கம் உண்டாவுது இல்ல, ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே கட்டி பிடிக்கிறாங்க, ஒண்ணு மண்ணா இருக்காங்க. இதுதான் வந்து பழக்கமா கண்டினியூ ஆயிருக்கும். இந்த விஷயம் எப்படியோ பொண்ணுக்கு தெரிஞ்சிருது. பொண்ணு எதர்ச்சியா கவனிச்சு தெரிஞ்சிருது போல. பொண்ணு இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வார்னிங் மாதிரி கொடுத்திருப்பா. பொண்ணு வார்னிங் கொடுத்துட்டு போனா பாத்தீங்களா, அத பத்திலாம் இவங்க போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா ரம்யா, நளினி, இத தாண்டி தீபக், இவங்க மூணு பேருமே சின்ன வயசுல ஒண்ணா விளையாண்டவங்களா இருப்பாங்க. மூணு பேருக்குமே ஒரே வயசு தான். அது எல்லாத்தையும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி அவங்கிட்ட போய் விசாரிக்கணும், ஏன்னா அவன் நல்லவன் மாதிரிலாம் பேசிட்டு இருந்தான்ல, ஆனா இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துல கடுப்பாகிறாரு. இப்ப நேரா தீபக்க பாக்குறதுக்காக வராரு. தீபக்க போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. உங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் போயிட்டு இருக்கு, இத பத்தி உன் ஒய்ஃபுக்கு தெரிய வந்திருக்கு போல, பொண்ணு சொல்லி தெரிய வந்திருக்கு போல, அதனால நீ இந்த விஷயத்த பண்ணிருக்க, நீ தாண்டா இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் பழக்கம் போனது உண்மைதான் சார், ஆக்சுவலா என் பொண்ணுக்கு அது தெரிஞ்சதும் எனக்கு தெரிஞ்சிருச்சு சார், ஆனா நான் நாகரிகமா அதை கட் பண்ணிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அதாவது இதுக்கப்புறம் நம்ம இப்பெல்லாம் பழக வேணான்ற மாதிரி நான் கட் பண்ணிட்டேன் சார், என் ஒய்ஃபு கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்டேன், அவளுமே என்ன மன்னிச்சிட்டா சார் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்றதை எந்த அளவுக்கு நம்புறது அப்படின்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியல. சரி மேற்கொண்டு நம்ம வேற ஆங்கிள் விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த நாள் குணா வீட்ல இல்ல, வெளியே போயிருக்கான்றது தெரிய வருது. அதுவும் இந்த ஊருக்கு வந்திருக்கான்றது தெரிய வருது. அதனால குணாவை லாக் பண்ணிடுறாங்க. குணாவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. நீ கடனை எப்படிடா கழிச்ச, நீ நிறைய கடன் பட்டல, அதை எப்படி கழிச்ச, ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்னு கேட்கும் போது இவனுமே எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா நிறைய கடன் வாங்கிட்டான், எப்படி தரதுன்னு தெரியல. அப்ப அந்த கடன் தந்த நபர் இருக்காருல, உன் ஒய்ஃப் வேணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. இந்த ஹஸ்பண்ட் இருக்கான் பாத்தீங்களா, ஏமாத்தி ஒய்ஃபை கூட்டு வந்துடுறான். அந்த நபருமே எல்லை மீறி நடந்துடுறாரு. ஹஸ்பண்டுக்கு நிறைய காசெல்லாம் தந்திருந்தாரு பாத்தீங்களா, அந்த காசு எல்லாத்தையும் கழிச்சுக்கிறேன், உன் பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் உன் பொண்ணையும் கூட்டு வா அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஓனர் பேசிட்டு கிளம்பி போயிடுறாரு. இதெல்லாம் நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. பொண்ணையும் ஹஸ்பண்ட் தப்பான விஷயத்துக்கு அனுப்பிடுவாருன்றது இப்போதைக்கு உங்களுக்கு தெரியல. அதனால ஹஸ்பண்ட் கூடயே அட்ஜஸ்ட் பண்ணி வாழலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா போக போக பொண்ணையும் அனுப்பணுன்ற மாதிரிலாம் அவர் பேசிட்டு இருக்காரு. ஐயோ இவன் கூட இருந்தா பொண்ணோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிடும், இவன் கண்ணிலேயே நம்ம படக்கூடாது, நம்ம ஊருக்கு போயிடலான்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்க. இவனுக்கு ஊரை பத்தி தெரியும், ஊர்லயே வேற ஒரு பகுதிக்கு போய் நம்ம அங்க வாழலான்ற மாதிரி முடிவெடுத்து தான் கிளம்பி போயிருப்பாங்க. இதனால தான் பொண்ணுகிட்ட வீடியோ எல்லாம் போடாதன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவன் கண்டுபிடிச்சு வந்துட்டா பிரச்சனை இல்ல, அதுக்காக போடாதன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ ஏற்கனவே அந்த முதலாளி வந்து பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட்டுவான்னு சொல்லியிருக்கான்ல, அதுக்காக இவன் பொண்ணை தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு, இடைஞ்சலா இருந்த ஒய்ஃபை போட்டு தள்ளி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு போலீஸுங்க யோசிக்கிறாங்க. இந்த பகுதிக்கு வேற வந்திருக்க, நீ தானே இந்த விஷயத்த பண்ணன்னு கேட்கும்போது, சத்தியமா இந்த விஷயத்த நான் பண்ணல, பாக்குறதுக்காக தான் வந்தேன், அந்த முதலாளி சொன்னதை நான் ஏத்துக்கல சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா போலீஸுங்க நம்ப மாட்டாங்க. இப்ப குப்பெல்லாம் பிறக்கிற ஒரு நபர் பிறக்கிறதுக்காக வரும்போது அங்க டெட் பாடி இருக்கிறத கவனிக்கிறாரு, அதாவது பாடி பார்ட்ஸ் இருக்கிறத கவனிக்கிறாரு. இப்ப போலீஸுங்களும் அந்த இடத்துக்கு வராங்க.
இப்ப போலீஸுங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபரு ஒரு இடத்துல நிறைய ஐஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு. அப்படி போனவரு போனை விட்டுட்டு போயிருக்காரு போல. போனை தரலான்ற மாதிரி ஒரு சின்ன பையன் வந்து ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு போயிருப்பான். அப்ப கதவு லைட்டா திறந்திருக்கும். எட்டி பார்க்கும்போது உள்ள அவர் கட் பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த கட் பண்ண நபரோட ஃபேஸை இந்த பையன் பார்க்கல. ஆனா கட் பண்ணத பார்த்திருப்பான். இப்ப போலீஸ்க்கு தகவலை கொடுத்துட்டான்ல. இப்ப போலீஸுங்க வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துக்குள்ள நுழையும் போதுதான் அவசர அவசரமா இங்க இருந்த கில்லர் தப்பிச்சு போயிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா வந்து அவனோட பொருள் எதுவுமே எடுக்காம தான் இங்க இருந்து போயிருக்கான். இவங்களுமே வேக வேகமா செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பாடி பார்ட்ஸ் இங்க இவங்களுக்கு கிடைக்குது. ஆனா பொண்ணு கிடைக்க மாட்டா. அப்ப பொண்ணையும் இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டான் போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த வீட்டோட ஓனர் கிட்ட விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாம்னு யோசிக்கிறாங்கல்ல. ஆனா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. ஓனர் வீட்டை வாடகைக்கே விட்டுருக்க மாட்டாரு. இந்த நபர் இருக்கான்ல, போலியா கீயை ரெடி பண்ணி வீடு மாதிரி யூஸ் பண்ணிருக்கான்றது தெரிய வருது. எதுக்காக பாடி பார்ட்ஸை துண்டு துண்டா கட் பண்ணா? பிளட் எல்லாம் ஒருவேளை எடுத்திருப்பானா? ஏதாவது பூஜை மாதிரி பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இப்ப இன்னொன்னு பக்கம் வேதிகாவை நமக்கு காட்டுறாங்க. வேதிகா ரத்தத்துல எதையோ கலக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரத்தமா ஜூஸான்னு தெரியல. இப்ப வேதிகா இருக்காங்கல்ல, உள்ள இருக்க காயத்ரியை பாக்குறதுக்காக வராங்க. இத குடி, குழந்தைக்கு ஆரோக்கியமா இருக்கும்ன்ற மாதிரிலாம் ஜூஸை தந்துட்டு இருக்காங்க. ஜூஸா பிளட்டான்றது நமக்கு தெரியல. காயத்ரி தயங்கிக்கிட்டே தான் அதை குடிக்கிறாங்க. சோ நம்மளுக்கு கொஞ்சம் வில்லத்தனமா இந்த வேதிகாவை காட்டுறாங்க. அதே சமயம் போலீஸுங்களும் ஒருவேளை பிளட்டை எடுக்கிறதுக்காக இந்த விஷயம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த பிரியா உயிரோட இருக்காளா இல்லையான்றது தெரியாம இருந்ததுல, இப்ப உயிரோட தான் இருக்கான்றதை நமக்கு ரிவீல் பண்ணிடுறாங்க. இப்ப இவளுமே சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறா. அதாவது பேரண்ட்ஸ் கூட தீபாவளியை கொண்டாடி இருப்பா பாத்தீங்களா, அதெல்லாம் இவளோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப போலீஸுங்க யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்ற மாதிரி தலையை பிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இன்ஸ்பெக்டருமே ஒவ்வொரு பாடி எங்கெங்க கிடைச்சது அதை மார்க் பண்ணலான்ற மாதிரி மார்க் பண்றாரு. இதுல ஒரு விஷயம் காமனா இருக்க மாதிரி இவருக்கு தோண ஆரம்பிக்குது. அது என்னன்னா, அப்படி பாடியை போட்டவன் எந்த வண்டியை எடுத்துட்டு வந்திருப்பான்ற மாதிரி சந்தேகப்படுற வண்டியெல்லாம் செக் பண்ணிருப்பாங்க. எந்த ஒரு வண்டியிலையும் எடுத்துட்டு வந்த மாதிரி தெரிஞ்சிருக்காது. அப்ப எது வழியா எடுத்துட்டு வரான்? இந்த 4 ஸ்பாட்டு கிட்டயும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஒருவேளை ட்ரெயின்ல அந்த பாடியை கொண்டு வந்துட்டு இருக்கானா, சைலண்டா வஸ்ட் போயிடுறானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு ட்ரெயின்ல முழு பாடியை கொண்டு வரதான் கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா தானே அவன் கொண்டு வந்துட்டு இருக்கான். ட்ரெயின் மூலியமா கொண்டு வரதான் வாய்ப்பு இருக்கு. சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுங்க, கண்டிப்பா அவன் மாட்டுவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப எல்லா ஸ்டேஷன், அதாவது இந்த 4 ஸ்டேஷன்ல இருந்து ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கிடுறாங்க. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாங்க. அந்த 4 ஃபுட்டேஜ்லயும் ஒருத்தன் காமனா இருக்கான். அவன் ஃபேஸ் தெரியவே மாட்டேங்குது. ஊடி போட்ட மாதிரி மறைச்சிருக்கான். பேக்ல வந்து எதையோ கொண்டு போயிட்டு இருக்கான். கண்டிப்பா இந்த பேக்ல தான் பாடியை கொண்டு வந்திருக்கான். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரெயின்ல ஏறி கிளம்பிடுறான் போல. அதனால தான் பெருசா சந்தேகம் வராம இருந்திருக்கு. இவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவங்களுக்கு வேற ஒரு இடத்துல இருந்து க்ளூ கிடைக்குது. வேற ஒரு இடத்துல ஐஸ் நிறைய வாங்கப்பட்டிருக்கிறது தெரிய வருது. ஐஸ் நிறைய கேட்டா சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபாலோ பண்ணி வீட்டையே கண்டுபிடிச்சிடுறாரு போல. சரி, இப்ப அந்த வீட்ல அவன் இல்ல சார், நம்ம அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவன் வரானா பாருங்கன்ற மாதிரி ஆளுங்களை பார்க்க விட்டுறாரு. வீட்டை ஓபன் பண்ணி உள்ள வராரு. அப்படி உள்ள வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு மயக்கத்துல இருக்கிறது தெரிய வருது. அந்த பொண்ணெல்லாம் வேகமா எழுப்பிட்டு இருக்காரு. இப்ப அவன் வரான்ற மாதிரி தகவல் கிடைக்குதுல, இவங்களுமே தள்ளி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வரவன் யாருன்றதை கண்டுபிடிச்சு அவனை லாக் பண்ணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவனுமே இந்த கதவை திறந்து உள்ள போலான்ற மாதிரி வந்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒளிஞ்சிட்டு இருக்க இன்ஸ்பெக்டரும் டீமும் சேர்ந்த மாதிரி வந்து அவனை லாக் பண்றாங்க. லாக் பண்ணும் போதுதான் அவன் யாருன்றது தெரியுது. ஆக்சுவலா சோனுன்ற மாதிரி ஒரு பையனை காட்டுவாங்கல்ல, அவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கான் போல. நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்கியான்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அன்னைக்கு நைட்டு வண்டியில இவன் தான் அவங்க 2 பேரை ஃபாலோ பண்ணிருப்பான். ஒரு ஸ்டேஜ்ல கடத்தி இருப்பான். ஆக்சுவலா இவன் மட்டும் இந்த விஷயத்த பண்ணல, இவனோட அம்மாவும் இதுக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. இவங்க 2 பேர் எதுக்காக பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி வருதுல்ல. இப்ப இன்ஸ்பெக்டர் இவங்க 2 பேரையும் லாக் பண்ணிடுறாரு. எதுக்காக இந்த விஷயத்த பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அம்மா, என்னால் தான் என்னோட பையன் இந்த விஷயத்த பண்ணா, எனக்கு அந்த நளினி மேல நிறைய கோபம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சின்ன வயசுல இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தானே பழகிட்டு இருந்தாங்க. அப்பயே இவங்களுக்கு வந்து அந்த தீபக்க பிடிக்கலாம் செஞ்சிருக்கோம். அந்த சமயம் பார்த்து ஒரு பணக்கார மாப்பிள்ளை கிட்ட இருந்து வரன் வந்திருக்கும். ரொம்ப பெரியவரா இருப்பாரு. முதல்ல வந்து அந்த வரன் நளினி கிட்ட தான் போயிருக்கோம். ஆனா நளினி இப்ப கல்யாணம்லாம் வேணவே வேணான்ற மாதிரி ஒதுங்கி இருப்பா. இவங்க கல்யாணம் பண்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ரொம்ப கம்மி வயசுலயே வயசானவரை கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டிருப்பாங்க. நளினி தப்பிச்சு என்ன மாட்ட விட்டுட்டா. அதுக்கப்புறம் நளினி லைஃபும் மோசமா தான் போயிருந்தது. ஆனா இங்க வந்து திரும்பி தீபக் கூட சேர்ந்துட்டா. எனக்கு தீபக்க ரொம்ப பிடிக்கும்.
பிடிக்கும். நான் ரெண்டாவதா தீபக்கை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சேன். அதனால தான் அஃபேர் பக்கமா அவனை இழுத்தேன். நான் தான் அவனை செடியூஸ் பண்ணி இழுத்தேன். எப்படியாவது அவன் கூட திரும்பி சேர்ந்துடலாம் நினைக்கும் போது நளினி என்கிட்ட இருந்து மொத்தமா பறிச்சிட்டா. இந்த விஷயத்தை என்னால ஏத்துக்கவே முடியல. நளினியே ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன். என் பையனை கூட சேர்த்து இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, நளினியே நீங்க சாவடிச்சிட்டீங்க, அந்த பொண்ணை எதுக்காக லாக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு கேட்கும்போது, அந்த பொண்ணை என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், என் பையனுக்காக அந்த பொண்ணை நாங்களே எங்கேயாவது வச்சுக்கலான்ற மாதிரி யோசிச்சோன்ற மாதிரி ரம்யா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா திட்டுறாரு. இவங்களை கூட்டிட்டு போங்கன்னு ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் வேகமா இங்க இருந்து லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை மட்டும் காப்பாத்திட்டாங்க பாத்தீங்களா, பொண்ணை அப்பா கிட்ட ஒப்படைக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பாவா தீபக் தானே இருப்பாரு, அவர் வளர்ப்பு அப்பா தான். அப்பா கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இவங்களுமே பொண்ணை கூட்டு வந்துடுறாங்க. இவருமே பொண்ணை பார்த்தோன்னா பயங்கரமா ஃபீல் பண்றாரு. பொண்ணுமே ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.